இப்போ நம்ம இந்த மெடிடேஷன் ப்ரேயருக்கு நம்ம உள்ள போவோம். கொஞ்ச நேரம் அமைதியா, நீங்க ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தூரம் ஒரு சமாதானத்தையும் தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலையும் நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஜெபம், ஒரு அந்த ஃபெலோஷிப்லயும் அந்த இன்டிமசிலையும் நம்மளை கொண்டு வர்றதுதான் இந்த மெடிடேஷன் ப்ரேயர். இதுக்குள்ள போக 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 நீங்க உங்களை மறந்துடுவீங்க, உங்க சூழ்நிலைகளை மறந்துடுவீங்க, அவரை பெரிதாய் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நம்ம இருதயம் ஒரு சமாதானத்துக்குள்ள வரும், ஒரு ரெஸ்டுக்குள்ள வரும். கர்த்தர் பலத்த காரியங்களை நமக்காக செய்வதை உங்க ஆவியில நீங்க பார்க்க முடியும். ஆவியில நீங்க பார்க்கிற காரியங்கள் அப்படியே நேச்சுரல் அன்சீன் ரெல்ம்ல நீங்க அதை பார்க்க பார்க்க சீன் ரெல்ம்ல மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே மைண்ட், ஹார்ட் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரீயா நீங்க வைத்துக்கொண்டு ஃப்ரீயா வச்சுக்கோங்க. எந்த வித ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல நீங்க இருங்க. நான் சொல்ற காரியங்கள் அப்படியே நீங்க உள்ள கொண்டு போங்க. தேவன் இன்றைக்கு உங்களை எல்லா விதமான பயத்துல இருந்தோம், திகில்ல இருந்தோம், கலக்கங்கள்ல இருந்தோம் நீங்க வெளியே வரணுங்கிறத அவர் விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். இந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு உங்க இருதயத்திலிருந்து நீங்க அவரை பார்க்கணும். இந்த சிருஷ்டிப்பை நீங்க பாருங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நமக்காக அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை உங்க இருதயத்துல நீங்க தியானிச்சு பாருங்க. அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் அவர் படைத்த சிருஷ்டிப்புலதான் அங்க வெளிப்பட்டு இருக்குதான். உங்க இருதயத்துல இன்றைக்கு அவர் படைத்த எந்த சிருஷ்டிப்பு வருகிறது? ஒருவேளை சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், நட்சத்திரங்களா இருக்கலாம், அவர் படைத்த மிருகங்களா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், மரங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள், இது எல்லாவற்றையும் நமக்காக அவர் படைத்திருக்கிறார். அந்த படைப்புக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன சிலந்தி பூச்சி அது எவ்வளவு அழகா அந்த வலைய பின்னுது. அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தவர் யார்? அந்த குட்டியோண்டு ஒரு எறும்பு, அது சாறை சாறையா ஒண்ணு போல போய் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை அது என்ன செய்தான்? சேர்க்குது. கோடை காலத்துல தனக்கு ஆகாரத்தை சேர்க்கிறத பார்க்கிறோம். அந்த அத்தனோண்டு ஒரு எறும்புக்குள்ள ஒரு மூளை, அது ஒண்ணு யோசிக்குது, நமக்கு சாப்பாடு வேணும், இந்த காலகட்டத்துல நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமா அந்த எறும்புகள் போகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த இப்படிப்பட்ட சிருஷ்டிப்பை படைத்த தேவன் இத நம்ம அவர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்போ அது நமக்காக படைக்கப்பட்டது என்பதை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 5 நாளும் ஆதாமுக்கு தேவையான அத்தனையும் அவர் படைச்சிட்டுதான் தமது சாயலாய் தமது ரூபத்தின் படி ஆதாமை அங்க சிருஷ்டிக்கிறத பார்க்கிறோம். என் பிள்ளைக்கு தேவையானத எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்திட்டு தான் நான் என் பிள்ளைய நான் அந்த பூமிக்கு கொண்டு வரணும். இன்றைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாம் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சூரியனை பாருங்க, சந்திரனை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, ஒன்னொன்னும் அதது வேலைய அன்னன்னைக்கு அது கரெக்டா
எவ்வளவு அழகா நேர்த்தியாய் அது நமக்கு சூரியன் நமக்கு ஒளிய கொடுக்குது. நம்ம இந்த பூமி ஒரு 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 நாளைக்கு தனக்குள்ளே அது சுற்றி வந்து சூரியனை முழுவதும் சுற்றி வருது. எப்படி தன் நிலையில இருந்து அது தவறவே இல்லை. ஏன்னா சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்கி பிடித்திருக்கிற ஒரு கிறிஸ்து. அவர் பூமியையே தாங்கி பிடித்திருக்கிறார்னா உங்களையும் என்னையும் அவர் தாங்கி பிடித்திருப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே தாங்கி பிடித்திருக்கிறவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் சொல்றாரு, நீ என் கரத்துக்குள்ள இருக்கிற, என் கையில இருக்கிறவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரத்துல பார்க்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்தவர்கள் மேல இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அந்த முதலாம் மரணம், முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்ன? கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் மரித்து அவரோடு கூட உயிர்த்தெழுந்து உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம என்ன செய்திருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம இந்த பூமியில இருந்தாலும் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பரலோகத்திலையும் இருக்கிறோம். நம்முடைய ஆவி இன்னைக்கு எங்கேயோ இருக்குது, பரலோகத்துல இருக்குது. நம்ம மேல எதற்கு அதிகாரம் இல்லையா? இரண்டாம் மரணத்திற்கு. சும்மாலாம் மரணம் நம்மள வந்து என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. வியாதியோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ நம்ம மேல அதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இதை என்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ நம்ம வாழ்க்கையில விடுதலை. அந்த நொடி பொழுதுல இருந்து ஜீவனின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் நம் வாழ்க்கையில செயல்படுகிறதை நாம் காண முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி நீங்க பாருங்க. வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம அவருடைய சுவாச காற்றை நம்ம என்ன செய்யறோம்? உள்வாங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த அன்பை, அந்த நிபந்தனையற்ற அன்பை நீங்க அப்படியே மூச்சை உள்ள எடுங்க. எடுக்கும் போது அந்த கிறிஸ்துவின் நிபந்தனையற்ற அந்த அன்பை நீங்க உள்வாங்குங்க. உங்க எந்த ஏரியாஸ்ல எல்லாம் உங்களுக்கு பயமோ கலக்கமோ, இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாஸ்ல எல்லாம் அவருடைய நிபந்தனையற்ற அன்பை நீங்க கொண்டு போங்க. அந்த வெளிச்சத்தை நீங்க கொண்டு போங்க. அந்த பகுதிகளில் இருக்கிற இருள்கள் நீங்க மாறுகிறதை காண முடியும். அப்படியே உங்க மூச்சை ஆழமா நீங்க உள்வாங்கும் போது கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாய், ஆமாப்பா என் பிரச்சனை இப்படித்தான், ஆனா உங்க அன்பு அதை விட பெரிது, உங்க வல்லமை என் பிரச்சனையை விட பெரிது, எனக்காக நீங்க எதையும் செய்து முடிப்பீங்க, எப்படியும் செய்து முடிப்பீங்க. இந்த அன்பையும் அவர் கொடுக்கிற பலத்தையும் நீங்க அப்படியே நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற ஏரியாஸ்ல அதை கொண்டு போங்க. நீங்க எதுலெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுங்க. அப்பா, இந்த இடத்துல எனக்கு பயம் இருக்குது, இந்த இடத்துல நான் சோர்ந்து போறேன், இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இதை எல்லாத்தையும் நீங்க மூச்சை வெளியே விடும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. இன்னைக்கு முழு பரலோகமும் உங்களுக்காக செயல்படுது. எப்படி தேவகுமாரனுக்காக முழு பரலோகமும் எப்பவும் ஆக்டிவா செயல்பட்டதோ, இன்றைக்கு நம்முடைய மூத்த சகோதரனாய் அவர் இருக்கிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு பிள்ளையானாரோ
பிள்ளையா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம்னா முழு பரலோகமும் இன்றைக்கு உங்களுக்காக இறங்கி செயல்படுகிறதை நீங்க பாருங்க. உங்களுக்காக தூதர்கள் கூட்டம் இறங்கி செயல்படுகிறது. இன்னைக்கு உங்க போக்கஸ், உங்க கண் எல்லாம் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அப்போ கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்துலதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாவித துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இன்றைக்கு நம்ம காலுக்கு கீழே இருக்குது. ஒன்றும் நம்மை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எந்த சத்ருவின் ஆளுகையும் நம்ம மேல, நம்ம குடும்பங்கள் மேல இருக்க முடியாது. ரீகலபா சோகது கலபா. அது அப்படியே நீங்க பாருங்க. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமானாரே, அவருக்குள் நம்ம எப்படி இருக்கிறோமா, பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு நான் சொல்லும் போதே உங்க இருதயத்துல சொல்லுங்க, இன்றைக்கு என்னையோ என் குடும்பங்களையோ சத்ரு ஆளுகை செய்ய முடியாது. அவனுடைய ஆளுகைக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வந்து விட்டார். சிலுவையிலேயே அவனுடைய அத்தனை அதிகாரங்களை அவர் உறிஞ்சி எடுத்து நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி வெளிச்சத்துக்குள்ள, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாமும் நம் குடும்பமும் வந்து சேர்ந்து விட்டோம். ஒன்னும் நம்ம பக்கத்துல வர முடியாது. அப்படியே அவருடைய வெளிச்சம் சூழ்ந்து இருக்கிறத நீங்க பாருங்க. நீங்க அவருடைய ராஜ்யத்துக்குள்ள 1000 10,000 தூதர்கள் சூழ நம்ம இருக்கிறோம். அப்படியே அத லிட்டரலா நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஒரு பெரிய ஒரு விடுதலை உங்க ஆத்மாவில உண்டாகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த உன்னதத்துல வீற்றிருக்கிறவர் பக்கத்துல நம்ம இருக்கிறோம். அவர் நம்ம வலது கையை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதோ நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், எதையும் செய்யும் வல்லமை நிறைந்த தேவன் இன்றைக்கு அவர் உங்க வலது கையை பிடித்து இருக்கிறத நீங்க பாருங்க. அவர் நம்முடைய கையை பிடிச்சு சொல்றாரா, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நமக்கு துணை நிற்கிறார்னா நமக்கு எதிராக எந்த போர்ஸ் செயல்பட முடியும்? இன்றைக்கு அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய முகங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, வெட்கப்படாது. நம்முடைய முகங்கள் இப்ப உங்க சூழ்நிலைகள் நிமித்தம் எதெல்லாம் குறிச்சு சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல எல்லாவற்றையும் இப்போ இந்த நிமிஷம் அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையில அவர் கிரியை செய்கிறத நீங்க பாருங்க. அவர் அந்த யுத்தத்தை உங்களுக்காக செய்கிறத நீங்க பாருங்க. நீங்க ஜெயம் எடுக்கிறதையும் உங்கள் முகம் பிரகாசிக்கிறதையும் நீங்க இப்பவே பாருங்க. ஏன்னா கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிறதுனா அவருடைய வார்த்தையை நம்புவது. அப்போ நம்ம என்ன செய்வோமா, நிலைப்படுவோம். அவர் வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் என்ன செய்யாது, வெட்கப்படாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தாவீது தைரியமா சொல்றாரு, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
இன்னைக்கு எதுவும் நம்மள அசைக்க முடியாது. ஏன்னா இந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். We are more than conquerors. நம்ம தான் யாரு? ஜெயம் கொள்கிறவர்கள். சத்துரு ஒரு காலம் இனி பிசாச மேன்மைப்படுத்தாதீங்க. அவன் தோற்று போனவன், அவன் அழிக்கப்பட்டு போன மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படிக்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டாராம். இன்றைக்கு அந்த தேவகுமாரன் எங்க இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருக்கு பக்கத்துல இருக்கிறோம்னா இன்னும் பிசாச பத்தி பேசிட்டு இருக்கணுமா? அப்ப அவன் எவ்வளவு தந்திரமா நம்முடைய வாழ்க்கையில அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனை பற்றி சிந்திக்கவே நமக்கு தேவையில்லை. அவனுடைய தந்திரங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா அவன் நம்ம தந்திரங்களை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையில நிற்கணும். ஆனா அவன் ஏதாவது நம்ம வாழ்க்கையில செய்வானோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அந்த பயத்தின் நிமித்தம் தான் நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள், தீமைகள் நடந்துட்டே இருந்தது. இன்னைக்கு உங்க போக்கஸ் எப்ப அவர் வார்த்தைக்கு நேராய், அவருக்கு நேராய் திரும்பின மாத்திரத்துல உங்க வாழ்க்கையில அவன் செயல்பட்டு கொண்டிருந்த அத்தனை பகுதிகள் அவன் மின்னலை போல இன்றைக்கு விழுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒண்ணும் கிடையாது. செய்வினையோ பில்லி சூனியமோ அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இது எதுவுமே நமக்கு எதிராய் கிடையாது. அது வாய்க்காது. இதையெல்லாம் காலகாலமா நமக்கு சத்ருவானவன் சொல்லி கொண்டு வந்த பொய்கள். எப்படி அவன் நம்மளை ஆளுகை செய்ய முடியும்? அவன் நம்மளை பலவீனப்படுத்த முடியும்? உன்னதத்துல அவர் கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் முற்றிலுமாய் அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் அவர் உறிஞ்சி எடுத்து அவனை நிர்வாணமா விட்டுட்டாரா. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மேல அவனுக்கு எந்த காரியத்திலையும் அவனுக்கு ஆளுகை கிடையாது. அப்பா சொல்றாரு, மகளே, இந்த யுத்தம் என்னுடையது. நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார். இந்த வார்த்தைய அப்படியே ஆழமா உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போங்க. அப்பா, முற்றிலுமாய் என் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளையும் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்றேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நான் துதிக்கிறேன்ப்பா. நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. நம்ம கடந்த நாட்கள்ல தியானித்தபடி முச்செடியில தன்னை வெளிப்படுத்தின தேவன், அங்க அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கு, ஆனா செடி கருகல. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களைத்தான் அவர் செய்ததை பார்க்கிறோம். ஒரு நொடி பொழுதுல உயிரற்றவைகள் உயிர் பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிரசன்ஸ்ல இருந்த ஆரோனுடைய கோல் ஆதாரம் இல்ல, அதுக்கு தண்ணி அந்த அந்த வெறும் ஒரு மரக்கிளை, அந்த கோல், அதுக்கு தண்ணி ஊற்றப்படல, அது மரமா இல்ல, அதுக்கு சூரிய வெளிச்சம் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரே நைட்ல அது என்ன செய்து பூ பூத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்திருக்குதான். எதையும் செய்யும் ஆற்றல் உள்ள தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரச்சனை அவருக்கு பெருசா? இந்த நொடி பொழுதுல இருந்து பாரமான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவரை நோக்கி அவர் மாத்திரம் நம்ம பார்ப்போம். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவருடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பொல்லாத நீ, அவர் சொல்றாரு, நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருப்பீங்கன்னா
நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த தேவன் என்றென்றைக்கும் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனா நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோம்னா நம்ம தான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம். அப்படியே அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம உங்க ஆத்துமாவில நீங்க பார்க்கிற சூழ்நிலைகள்ல எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா நீங்க நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே உங்க மனதுல இருந்து அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணுங்க. அது ஒன்னொன்னையா அவர் கையில கொடுக்கறத நீங்க பாருங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய கரத்துல அவர் வாங்குகிறத நீங்க பாருங்க. வாங்கிட்டு அப்பா சொல்றாரு, இத நான் பார்த்து கொள்ளுவேன். மகளே, நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ திடமனதா இரு, பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரு. இந்த காரியம் எப்படி முடியுங்கிறத நீ பார்ப்ப. காரியம் மாறுதலாய் முடிகிறதை நீ காண்பாய். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, நீங்க யாரெல்லாம் அவர்கிட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் ரிலீஸ் பண்றீங்களோ அந்த காரியங்கள்ல அற்புதங்களை அவர் செய்து காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிகிறதை நீ காண்பாய்னு அவருடைய வார்த்தை சொல்லுகிறத, அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுகிறத நீங்க பாருங்க. அவர் உங்களை கட்டி அணைத்திருக்கிறத பாருங்க. எப்படி மூத்த குமாரன் இளைய குமாரன் இங்க வரும்போது தகப்பன் அவன் அவ்வளோ அங்க எல்லா காரியங்களையும் அங்க அவன் அத்தனை சொத்து ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று அவன் அவ்வளோ கீழ்த்தரமான நிலைமைக்கு போனா கூட அந்த மகன் தன்னிடத்துல வந்த உடனே அவனை கட்டி அணைக்கிறார்னா, இன்றைக்கு அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்மை எவ்வளவு தூரம் நம்மை நேசித்து நம்முடைய தகப்பன் கட்டி அணைத்திருக்கிறார். என் பிள்ளைய உனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி என்னுடைய குமாரனை நான் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனே, ஒப்பு கொடுத்தேனே. நீ எனக்கு முக்கியங்கிறதுனாலதான் என் குமாரனையே உனக்காக ஒப்பு கொடுத்தேனே. நான் உனக்கு எதை செய்யாமல் இருப்பேன்? நீ உன்னையும் குறிச்சு கவலைப்படாத. நித்திய மகிழ்ச்சிய நான் உன் தலையின் மேல வைத்திருக்கிறேன். நீ என்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போதே உன்னுடைய சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடி போகட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீ என்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போதே நீ பெற்றுக்கொள்ளுகிறத நீ பார். நீ என்ன மாத்திரம் நம்பு. இதுதான் அப்பாவினுடைய சத்தம். என்ன மாத்திரம் நம்பு, என்ன மாத்திரம் பார், என்னை நோக்கி பார். நம்ம கண்ணு எங்க நோக்கிட்டு இருக்கு? அப்படியே நீங்க எங்க இருக்கிறீங்க? உன்னதத்துல அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது அப்படியே உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க பதிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு உங்க காரியங்கள், உங்க குடும்பத்தினருடைய காரியங்கள், உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள், இது எல்லாத்தையும் அப்பா கையில நீங்க கொடுங்க. அது அப்பா இன்றைக்கே அவர் செயல்பட்டு உங்களுக்காக அவர் அற்புதங்கள் செய்கிறதை நீங்கள் பாருங்கள். எதுலெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலையும் நீங்க ரிலீஸ் பண்ண இந்த நேரத்திலேயே அங்க கட்டளை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கலாம்.
நீ மிகவும் பிரியமானவர், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒருவேளை இன்னைக்கு உடனே நடக்காம இருக்கலாம், ஆனா பரத்துல இருந்து கட்டளை வெளிப்பட்டுருச்சுன்னா நிச்சயமாய் அது நடந்தே தீரும். எப்படி யோசபாத் ராஜாவுக்கு பரத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்தது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார் அப்படின்னு பரத்துல இருந்து சத்தம் வந்த மாத்திரத்துல அந்த சத்தத்தை நம்பி அப்படியே யோசபாத் ராஜா கீழ்ப்படிந்த போது அந்த யுத்தத்தை அவர் ஜெயமாய் செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அங்க நடக்குது. அவர்களே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் அங்க எழும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல எசேக்கியா ராஜா அங்க ஜெபிக்கிற பொழுதும் அவருக்கும் என்ன செய்யன்னு தெரியல. அந்த அசீரியா ராஜா அவங்க படைகள் வரும்போது அங்க என்ன நடக்கும், ஒரு தூதன் வந்து எசேக்கியா ராஜாவுக்காக 1,85,000 பேர் அங்க சங்கரித்து போடப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்காக அவர் எதை செய்ய மாட்டார்? இன்றைக்கு நமக்கு பழைய ஏற்பாட்டுல இல்ல, கிறிஸ்துவின் மூலம் பிதாவை அறிந்திருக்கிற நாம் அவருடைய அன்புல நம்ம நிலைச்சிருக்கும் போது நம்ம கேட்டுக்கொள்கிற அத்தனை காரியங்களும் நமக்கு செய்யப்படும். அப்பா சொல்றாரு, இந்த ஆத்துமா சரீரம் சொல்றத காரியத்தை நீ உதறி தள்ளு. என்ன நீ பின்பற்றணும், என்ன நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிற காரியத்தை உதறி தள்ளிரு மகளே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த கிறிஸ்து டைரக்ட் பண்ணுகிற, நான் டைரக்ட் பண்ணுகிற வழியில நீ நடக்கும் போது உன் வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் அது ஜெயமா இருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அவர் வார்த்தை நம்ம என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணுமா? ஒவ்வொரு வார்த்தை நீங்க தியானிக்கும் போது, அதுல நம்ம நிலைச்சிருக்கும் போது, கர்த்தரை நம்பும் போது நம்ம என்ன செய்வோம், நிலைப்படுவோம். இன்னைக்கு அப்படியே அப்பா கிட்ட நீங்க எல்லாரும் ஹேண்ட் ஓவர் பண்றத நான் பார்க்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. இந்த நொடி பொழுதுல இருந்து சந்தோஷத்துக்குள்ள நீங்க வாங்க. பிரச்சனைகள் அனைத்திற்கும் மாற்றங்கள் உண்டாகிறத நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அவரை துதிக்கிற துதியின் சத்தம் உயரட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் உண்டு. இன்றிலிருந்து அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்களுக்குள்ள இருந்து தொனிக்கட்டும், உங்க இருதயத்துல இருந்து தொனிக்கட்டும். என் அப்பா பார்த்து கொள்ளுவார், என் அப்பா செய்து முடிப்பார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சத்தம் உங்களுக்குள்ள இருந்து எழும்பட்டும், உங்க இருதயத்துல இருந்து எழும்பட்டும், உங்க நாவுல இருந்து அல்ல, உங்க சிந்தனையில இருந்து அல்ல. என் அப்பாட்ட கொடுத்துட்டு என் அப்பா செய்து முடிப்பார் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட இந்த நிமிஷத்துல இருந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. அப்பா நீங்க செஞ்சு முடிக்கிறீங்கப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திர தகப்பனே அப்படின்னு சொல்லி நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரை பெருசா பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமா இங்க வந்த எல்லாரும் சாட்சிகள் சொல்லுகிறதை என்னுடைய ஆவியில நான் பார்க்கிறேன். இத நான் பெருசா பார்த்துட்டு இருந்தேன், நான் அவர்கிட்ட கொடுத்தேன், இந்த காரியத்துல மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. நிச்சயமாய் தேவன் இதை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்க ஒவ்வொருவரையும் அவர் சாட்சியாய் நிறுத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா இன்னைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாங்க எல்லாரும்
அப்பா, ஒரு மனதோடு ஒரு தகப்பனின் பிள்ளைகளாக நாங்க கைகோர்த்து உங்க முன்னாடி வந்து நிற்கிறோம்ப்பா. எங்க இருதயத்துங்கள்ல இருக்கிற எல்லாவற்றையும் உங்ககிட்ட நாங்க ஊற்றி இருக்கிறோம்ப்பா. உங்க கைகள்ல நாங்க அந்த எல்லா பிரச்சனைகளையும் நாங்க கொடுத்துட்டோம்ப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அப்பா. எந்த பகுதிகளெல்லாம் எங்களுக்கு ரட்சிப்பு வேணுமோ அது உங்கள்கிட்ட இருந்துதான் வரும்பா. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நீரே எங்கள் சுதந்திரமும் எங்கள் பாத்திரத்தின் பங்குமா இருக்கிறீர். எங்களை நீங்க விலைக்கு வாங்கி இருக்கிறீங்கப்பா. எங்களை யாரும் ஆளுகை செய்ய முடியாது. எந்த சத்ருவும் எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ ஆளுகை செய்ய முடியாது என்று சொல்லி இருதயத்துல இருந்து நாங்க பேசுறோம்ப்பா. நீங்க எல்லாரையும் நீங்க கட்டி அணைத்திருக்கிறத நாங்க அப்படியே ஃபீல் பண்றோம்ப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர். எங்கள் தேவைகளை நீர் எப்படியும் சந்திப்பீர் என்று சொல்லி இந்த நாள்ல எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறீரப்பா. நீர் எகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிற தேவன். இந்த நாள்ல ஒரு சில தேவைகளோடு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்பா, நீங்க சொல்ற வார்த்தை, நான் உனக்கு போதும். ஐ ஆம் ஜெகோவா ஜைரே. உன் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் நான் வெளிப்படுவேன். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் நீர் வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாரும் அப்ப ஆவியில நாங்க கைகோர்த்து உங்க முன்னாடி நிக்கிறத நாங்க பார்க்கிறோம். உங்க பக்கத்துல நாங்க இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். உங்க பக்கத்துல நாங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகள் என்கிற சத்தத்தை எங்க காதுகள் நாங்க கேட்கிறோம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவரகமானவர்கள் என்பதை ஆவியானவர் எங்கள் ஆவியுடனே கூட பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தருகிறபடியினால் நன்றி செலுத்துறோம்ப்பா. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்ப்பா. தகப்பன் தாமே, எங்களை நீங்க பிளஸ் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிறத நாங்க பார்க்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் எல்லாரும் எப்படி பிள்ளைகள் எல்லாம் பிளஸ் பண்ணாங்களோ அதே போல இந்த காலை வேளையில எங்க அப்பா எங்களை நீங்க பிளஸ் பண்றத நாங்க பார்க்கிறோம். ஏற்கனவே நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் இந்த நாளுக்கு வேண்டிய, இனி எங்க வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைய நீங்க எங்களுக்கு கொடுத்து எங்களை பிளஸ் பண்றதை நாங்க பார்க்கிறோம். நாங்க அதை ரிசீவ் பண்றோம்ப்பா. உங்க வார்த்தையில அத்தனை பிளஸ்ஸிங்ஸும் இருக்கு. அது எல்லாவற்றையும், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுப்பா. இந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்க அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. இன்றைக்கு நாங்க எங்க போனாலும் நாங்க தனிமையானவர்கள் அல்ல. நாங்க 4 பேரா இருக்கிறத நாங்க உணர்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நாங்க அதே போல எங்களை சுற்றிலும் எப்பொழுதும் தூதர்கள் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. உங்க ரத்தத்துக்குள்ள தெளிக்கப்படும் ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத, எங்க மேல, எங்க குடும்பங்கள் மேல, ஆண்டவரே, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும், எங்க உடைமைகள் மேல உங்க ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம், பேசுகிறோம் அப்பா. எங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்க ஜீவனை யாரும் எதுவும் தொட முடியாதுங்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. எங்களுக்கு நன்மை செய்கிறவராக வெளிப்படுகிறதற்காக
நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.